எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் லாட்ரி சம்மந்தமாக சில விஷயங்கள் பேசியிருக்கிறேன். லாட்ரி யோகத்தை பற்றி. அதனால் லாட்ரி அப்படிங்கிற வார்த்தை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. லாட்ரியில் எவ்வளோ பணம் வந்தாலும் எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நண்பர்கள், சகோதர சகோதரிகள் இந்த பதிவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை நான் கட்டாயப்படுத்தவில்லை. லாட்ரி அப்படிங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு விஷயம்தான். ஜஸ்ட் ஒரு டைம் பாஸிங் மாதிரி நான் விளாண்டுட்டு இருக்கிறேன், பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வமாக, ஒரு பொழுதுபோக்காக நினச்சி பார்க்கக்கூடியவங்க இந்த பதிவை பாருங்கள். ஆனால் உங்களுக்கு பிரயோஜனமாக தான் இருக்கும். இந்த லாட்ரி அப்படிங்கிற விஷயம் தமிழ்நாட்டில் சுத்தமாக கிடையாது. இங்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. விற்பதும் குற்றம், வாங்குவது கூட குற்றம்தான். இங்கே வச்சு வாங்குறதே குற்றம்தான். அதனால் வெளி மாநிலம், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள், நமது காணொளி நேயர்கள், நம்ம சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துட்டு ட்ரை பண்ணுறாங்க. சரி, ஜாதகம் பார்த்து சொல்லிட்டா லாட்ரியில் கன்ஃபார்மாக பரிசு கிடைக்கிற மாதிரி இருக்கிறத நீங்கள் எப்படி கணிச்சு சொல்லுவீங்கன்னு சில பேர் கேட்கலாம். ஐயா, ஜாதகத்தில் நடக்கிற நேர காலங்கள் நல்லா இருக்கிறது, ட்ரை பண்ணால் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம எடுத்து சொல்ல முடியும். பரவாயில்ல, ஒரு யோகமான கால நேரம் இருக்குது, உனக்கு சில பாவங்கள் நல்லா இருக்குது, அதனால் முயற்சி பண்ண அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் சொல்ல முடியும். ஆனால் ஒரு புதையல் ரகசியம் அப்படிங்கிறது லாட்ரியில் மட்டும் கிடையாது. அது பல வழிகளில் நமக்கு கிடைக்கும். கொடுத்த பணம் கைக்கு வர்றது மிகப்பெரிய யோகம்தான் இந்த காலத்தை பொறுத்த மட்டும். பணத்தை கொடுத்துட்டு நடையாக நடைஞ்சிக்கிட்டு இருப்பான். ஆனால் அந்த ஆள் பணம் கொடுக்க மாட்டார் வாங்கினாலும். அது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம்தான், கொடுத்துட்டாருன்னா. அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் பல லட்சம் பேர் போட்ட தொகை ஒரு மிகப்பெரிய தொகையாக மாறுது. பல லட்சம் பேர் போட்ட சிறிய தொகை மிகப்பெரிய தொகையாக மாறுது. அதன் அடிப்படையில் நம்ம பக்கத்து மாநிலத்தில் ஒரு 25 கோடி ரூபாய் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பரிசு தொகையாக பேசப்பட்டிருக்கிறது. நிறைய நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அதை வாங்கி பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக இருக்கிறாங்க. முயற்சி பண்ணுற எல்லாத்துக்குமே பகவான் நல்ல வழி காட்டட்டும், நாம் அப்படி தான் சொல்ல முடியும். ஆக 25 கோடி ஒருவருக்கு தான். எல்லோரும் கிடைக்குமா? ஒருவர் தான் கிடைக்க போகுது. ஆனால் சின்ன சின்ன தொகைகள் நிறைய இருக்குது. வாங்குறவங்களுக்கு ஒரு நேரக்காரன் நல்லா இருந்தால் கண்டிப்பாக அது கிடைக்கட்டும் ஐயா. அது கிடைச்சா ரொம்ப சந்தோஷம்தான். முதற்கட்டமாக இதில் பரிசு தொகையெல்லாம் கிடைச்சா நிறைய பேருக்கு நம்ம தான தர்மம் பண்ணுறதா ரொம்ப சிறப்பான விஷயம். 25 கோடி நம்மளே வச்சு அனுபவிக்கணும்னு நினைக்கிறத விட கொஞ்சமாவது அதை கொஞ்சம் பிறருக்கும் கொடுத்து உதவி உபகாரங்கள் செஞ்சுட்டு மீதி தொகை நமக்குன்னு ஒரு சேமிப்பை வச்சு பயணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா லாட்ரியில் யார் யாரெல்லாம் அந்த பணத்தை போட்டிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நினச்சி பார்த்தோம்னா உண்மையிலே வாங்குகிற பணத்தை கொஞ்சமாக தான தர்மம் பண்ணுறதுக்கு தான் மனசே வரும். அப்படி கொடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு புண்ணியம் இல்லையா? நல்லதே பண்ணுங்க ஐயா, நல்லதே நடக்கட்டும். இப்போ இந்த பதிவில் 2 ராசிக்காரங்களை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஆல்ரெடி நான் 4 ராசிக்காரங்க 5 ராசிகள்லாம் கணிச்சு போட்டிருந்தேன். இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டால், ஒரு கணிப்பு இதில் சொல்லியிருக்கிறது மகர ராசி, கடக ராசியை பற்றி சொல்லியிருக்கிறேன். இந்த கடக ராசிக்கும் மகர ராசிக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைப்பதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் கடகராசிக்காரவங்களும் கண்டிப்பாக அதில் முயற்சி பண்ணியிருந்தால் தாராளமாக ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம். அதே மாதிரி மகர ராசிக்காரவங்களுக்கும் அதில் ஒரு முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக நம்பிக்கையோடு இருக்கலாம். அப்போ நம்ம நண்பர்கள் கேட்பாங்க, நானும் மகர ராசி தான், நானும் கடகராசி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. மகரம், கடகம் இந்த 2 ராசியில் நம்ம ஊருக்கு இருக்கிற 10 பேரோ, நம்ம மாவட்டத்தில் இருக்கிற 100 பேரோ பிறந்திருக்க மாட்டோம். லட்ச மக்கள், கோடிக்கணக்கான பேர் ஒரு ராசியில் இருக்கலாம். அதனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் வாங்கியிருக்கிறேன், பார்க்கலாம் உங்கள் வாக்கு பலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் கடகராசிக்காரர் அவர் வெளி மாநிலத்தில் கூட இருப்பார், அவர் அதில் ஈடுபட்டிருப்பார், அவர் அந்த பரிசை வாங்கியிருப்பார். நமக்கு விழுகலன்றக்காக வருத்தமும் படக்கூடாது, சொன்னவங்களை வசைபாடவும் கூடாது. அது தப்பு தான். ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம், ஒரு கணிப்பு கோச்சாரத்தில் இப்படி இருக்குது, இந்த ராசி தான் அந்த வாய்ப்பை பெறக்கூடிய அமைப்பில் இருக்குது, இவங்களுக்கு கோச்சாரத்தில் ஒரு நல்ல பண வரவுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம்னு சொன்னால், ஜஸ்ட்டு அவங்களுக்கு இதன் அடிப்படையில் மட்டும் கிடையாது, பல வழிகளில் ஏதாவது ஒரு உதவி உபகாரங்கள் மூலயமா கூட அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஆனால் இந்த 25 கோடி அப்படிங்கிறது இதை நோக்கி போய் கொண்டிருக்கிற கடகம் மகர ராசிக்காரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அந்த ராசிக்காரவங்க எங்கே வேணாலும் இருக்கலாம் இல்லையா?
ஆனால் அவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு எனக்கு நல்லா தெரியுது. அதனால தான் இதில் கணிச்சு கொடுத்து தைரியமாக நான் பேசியிருக்கிறேன். சரியா, பரிசு வாங்கினவங்கள எப்படி ஐயா பார்க்குறது? சொன்னால் தானே தெரியும். நான் இந்த ராசிக்காரர் தான், நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு விழுந்திருக்கு, நான் அந்த ராசியில் தான் இப்போ இருக்கிறேன், அந்த ராசியில் தான் நான் பரிசை வாங்கியிருக்கிறேன், நீங்கள் சொன்ன வாக்கு பரிசுன்னு சொன்னால் தான் நமக்கு தெரியும். சொல்லலைன்னா தெரியுமா? அப்போ யாரோ ஒருத்தர் இன்றைக்கி வந்து பரிசு விழுந்தால் மூடி மறைக்கத்தான் பார்க்குறாங்க, வெளியில் தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அப்படி. இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அப்படி. பரிசு தொகை கிடச்சிருச்சுன்னா நம்ம வாங்கியிருக்கோன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு சொந்தக்காரங்களாம் சுற்றி நிற்பாங்க. வெறுத்தவங்க, உதாசீனப்படுத்தவங்க கூட நம்ம வீட்டு முன்னாடி வந்து நிற்பாங்க. நின்றுட்டு அப்படியே என்ன பண்ணுவாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி, உங்களுக்கு ஓசியாக வந்த பணம் தானே, எங்களுக்கு ஒரு 1,00,000 கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி பிட்டா போடுவாங்க. அப்போ என்ன நடக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி 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 பல வாக்கில் பிரச்சனைகள் வந்துடுறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். நிறைய கடன் வச்சுருப்பாங்க, கடன்காரங்க வந்து தொல்லை தாங்க முடியாதுன்னு சொல்லி அப்படி ஒரு விஷயம் இருக்கும். நட்பு ரீதியாக நிறைய பேர் பணம் கேட்டு தொந்தரவு பண்ணவங்களும் இருப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் உண்டு. அதனாலேயே இன்றைக்கி பணம் கிடைச்சாலும் இன்றைக்கி பரிசு பெற்ற நபரை வெளியில் சொல்ல மாட்டேனாங்க. அப்படி சொல்லாமல் ரகசியமாக வைக்கிறதுக்கும் சில வழிமுறைகள் உண்டு. அதனால் லாட்ரி விழுந்தவர் அவருக்கான பர்சனல் விஷயங்கள் வெளித்தெரியக்கூடாதுன்னு கூட அவர் கேட்டுக்குருவார். அதன் அடிப்படையில் அது மூடி மறைக்கப்படும். இதுக்கெல்லாம் நம்ம என்ன காரணம் சொல்ல முடியும் ஐயா? நீங்கள் மகர ராசிக்கு சொன்னீங்க, கடக ராசிக்கு சொன்னீங்க, விழுகவே இல்லை, பொய் பித்தலாட்டம்னு சொல்ல முடியுமா? பொய் பித்தலாட்டம்னு எப்படி சொல்ல முடியும்? பரிசு வாங்கினவங்களே வெளியே தெரியக்கூடாதுன்னு வச்சுருக்கிற போது நம்ம சொன்னால் தானே தெரியும். சரி, இந்த வேறு ராசிக்காரங்க விழுந்துருச்சு, நீ சொன்னது பொய்ன்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு வீடியோவில் நான் 5 ராசிக்காரங்களை கொடுத்துருக்குறேன். அந்த 5 ராசிக்காரங்களை பற்றி நான் கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் ஃபைனலாக இந்த ராசிக்காரங்களுக்கு தான் முடிவாக தெரியுது. அப்போ அந்த 27ஆம் தேதி கன்ஃபார்மாக இந்த ராசிக்காரங்களுக்கு பரிசு தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 90% இருக்குது. அப்போ மகரத்துக்கு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியிலேருந்து மீள போகிறாங்க. இப்போ இதன் அடிப்படையாக இதை மையமாகவே வச்சே பேசினாலும் மகர ராசிக்கு பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது மாறப்போகுது. கடகராசிக்கும் பொருளாதார நெருக்கடி மாறப்போகுது. இது கோச்சாரத்தின் அடிப்படையில் பர்ஃபெக்டாக நல்லா இருக்குது. சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். சரியா நண்பர்களே? அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலமான கேரளத்தில் இந்த 25 கோடி குழுக்கள் 27ஆம் தேதி நடக்குது. ஜஸ்ட் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. பொறுத்திருந்து வெற்றி கனியை சுவைப்பது மகர ராசியும் அந்த கடகராசிக்காரன் 2 பேர்த்தில் யாராவது ஒரு ஆளில் தான் இருப்பாங்க. அவங்க தான் இப்போ கடுமையான போட்டி. ஆனால் பெர்ஃபெக்டாக ஒரு ராசியை சொல்லலாம். ஆனால் இந்த 2 ராசியில் ஒருத்தர் ரொம்ப சங்கடப்பட்டுருவார். இருந்தாலும் நல்ல விஷயம் நல்லதாகவே நடக்கட்டும். நிச்சயமாக மகர ராசிக்கும் கடகராசிக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக்க நன்றி.